அமர்கலம் படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. சைலண்டா செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் குறித்து நிறைய தகவல்களை சரண் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு. பயங்கரமான மாஸ் கிரவுட், அதாவது வந்து எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் வந்து ரஜினி கமலுக்கு அப்புறம் ஒரு எரா வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அஜித் விஜய் தான். அஜித்துக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆன படங்கள் இந்த அமர்கலம் அட்டகாசம்லாம். அதுக்கப்புறம் அந்த தீனா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னா அந்த படத்துலேருந்து தான் அந்த பேர் அவர் கிடச்சிச்சு. தலை அந்த மகாநதி சங்கர் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். அதாவது வந்து தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவார். அந்த ஒரு டயலாக் வந்து அப்படியே அஜித்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் தலைங்கிற பேரை வந்து வாங்கி கொடுத்துருச்சு. அஜித் வந்து அவருடைய லவ்வை வந்து ஷாலினி கிட்ட பூவெல்லாம் கொடுத்து சொல்லலை, ஐ லவ் யூலாம் சொல்லலை. இதுதான் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற சீனா அவங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு ஷாட் எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாரு சார். உண்மையா ஹீரோயின் லவ் பண்ற சீக்வன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நேரடியாக லைவாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு கிரியேட்டரா அப்படின்னா சரண் வந்து நல்ல ஃப்ரெண்டு அஜித்துக்கு, ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட அசல்னு ஒரு படம் கொடுத்தாரு சரணுக்கு. இப்போ கூட ஒரு சரணோட ஒரு படம் பண்ணணும்னு அஜித் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள், காதலர்கள். வந்து அன்னைக்கு காதல் வசனங்கள் பேசியிருப்பாங்க, யதார்த்தமாக பேசினதே காதலாக இருந்திருக்கும், பொங்கி வழிஞ்சிருக்கும் காதல். அதை வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஷூட் பண்ணி அதை வந்து படத்தில் வந்து சரண் வந்து சேர்த்துருக்காரு. இதெல்லாம் வந்து அந்த படத்தில். சார் வணக்கம் சார். வணக்கம். ஒன்று சார், இப்போ அமர்கலம் படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அமர்கலம் அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்குல்ல, நம்ம அந்த டைமில் தான் நான் கூவாக்குன்னு குழந்தையா இருந்தோம். பட் இருந்தாலும் அஜித் சாருடைய அந்த ஏர்லி டேஸ் படங்கள் வந்து அந்த 2005-6க்கு பிறகு திரைப்படங்கள் வந்து தொலைக்காட்சியில் வரும்பொழுது பார்த்து என்ன மேன்ற அவர் மாதிரி இருக்கார்ல, செம்மையாக இருக்கார்ல, அப்படிலாம் எல்லாருமே இருவருமே ஆண்களும் சரி பெண்களும் சரி ரசித்தவங்க இருக்கிறாங்க. ஒரு சாக்லேட் பாயாக நினச்சி லவ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அஜித் சார் செம்ம ஆட்டிடியூட், ஒரு மாதிரி லுக்காக இருப்பார். அந்த தீனா படம்லாம் பார்த்துட்டுலாம் சிலிர்த்து போய் சில்லறையை விட்டு எரிஞ்சவங்களும் இருக்காங்க சார். அந்த மாதிரி தான் அந்த அமர்கலம் படம் அவருடைய திரை வாழ்க்கையில் மிகவும் பிரிக்க முடியாத ஒரு படம். நான் குறிப்பாக அந்த படத்தை வந்து அந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் படத்துக்காக பார்ப்பேன், அந்த பாட்டுக்காக கேட்பேன். நிவேஸ் இந்த படம் இப்போ ரீரிலீஸ் ஆயிருக்கு, சைலண்ட்டாக செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் குறித்து நிறைய தகவல்களை சரண் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு. ஸோ அன்றைய தினத்தில் அஜித்தோட அந்த ஸ்டார்டிங் டேஸில் எப்படி இருந்தது, அமர்கலம் வரும்போதெல்லாம் எப்படி ஒரு கொண்டாட்டங்கள் இருந்தது அன்றைய நிலை, ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? இல்லை, அஜித் படம் விஜய் படம் ரெண்டு பேருடைய படம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு போட்டி இருக்கும் ரெண்டு பேர் படத்துக்குள்ளே. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அஜித் விஜய் படம் ரெண்டுமே ஒரே நேரங்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. பயங்கரமான மாஸ் க்ரௌட், அதாவது வந்து எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் வந்து ரஜினி கமலுக்கு அப்புறம் ஒரு எரா வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அஜித் விஜய் தான். அஜித் விஜய் வந்து ஆரம்பத்தில் நடிக்க ஆரம்பித்தப்ப அவங்களோட படங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விஜய் வந்து பார்த்திங்கன்னா பூ உனக்காக அந்த மாதிரி நிறையா ஒரு காதல் பேட்டர்னில் தான் முதல்ல படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். ஆமாம், அஜித்துமே பார்த்தீங்கன்னா வான்மதி அந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு காதல் கோட்டை அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார். அப்படி அஜித் வந்து அமர்கலம் அட்டகாசம்லாம் வந்த அந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போல்லாம் அஜித்துக்கு வந்து அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக அஜித்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அஜித்துக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆன படங்கள் இந்த அமர்கலம் அட்டகாசம்லாம். அதுக்கப்புறம் அந்த தீனா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னா அந்த படத்துலேருந்து தான் அந்த பேர் அவர் கிடச்சிச்சு. தலை அந்த மகாநதி சங்கர் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். அதாவது வந்து தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவார். அந்த ஒரு டயலாக் வந்து அப்படியே அஜித்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் தலைங்கிற பேரை வந்து வாங்கி கொடுத்துருச்சு. ஏன் நேற்றுக்கு ஓட்டு போட வரும்போது கூட பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம், காலையில் 6:45 மணிக்கே வந்துட்டார். ஆனால் 6:45 மணிக்கே அவ்வளோ க்ரௌடுக்கு வந்து ஓட்டுச்சாவடியில் வந்து தலைன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொதுவாக அஜித் இதெல்லாம் விரும்புறதில்ல, ஆரம்பத்துலேருந்தே இதெல்லாம் விரும்புறதில்ல. ஸோ அப்படி அட்டகாசம் அமர்கலம்லாம் பார்த்திங்கன்னா அஜித்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு மாஸான ஒரு படமாக அஜித்தை வந்து போர்ட்ரேட் பண்ண படங்கள். அந்த நீங்கள் இதில் வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சரண் தான் அந்த படத்தோட டைரக்டரு, ஷாலினி வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க அந்த படத்தில். அந்த டேரக்டர் சரண் வந்து ஷாலினி வந்து கதை சொல்லி கேட்கும்போது ஷாலினி வந்து இந்த படத்தில் வேறு ஏதோ ஒரு படத்தில் பிஸியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஷாலினி வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, வேறு ஏதோ ஒரு மலையாள படத்துக்கு டேட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால சரண் கேட்குற அந்த தேதிகளை வந்து ஷாலினியால் கொடுக்க முடியல. அப்போ அஜித்துக்கிட்ட சொல்லியிருக்காரு சரண், இந்த மாதிரி வந்து ஷாலினி டேட்ஸ் பிஸிங்கிறாங்க, வேறு யாராவது ஹீரோயின் பார்க்கலாமா அப்படின்ட்டு அஜித்தை கேட்கும்போது அஜித் சொல்லியிருக்காரு, என்ன நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தே வந்து ஷாலினிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. டேரெக்டாக வந்து ஷாலினிகிட்ட பேசியிருக்காரு, இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும், நான் வந்து விரும்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு, அந்த கதை நல்லாயிருக்கும், நீங்கள் கேட்டிங்களா, கதை கேட்டேன் ஆனால் டேட்ஸ் இல்லை, எப்படியாவது நீங்கள் இந்த படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லி அஜித்தே வந்து ஷாலினிகிட்ட பேசுகிறாரு. பேசி தான் வந்து ஷாலினி அஜித்தே கேட்குறாருன்னொன்னே வந்து தேதி கொடுக்குறாங்க. அப்படி தான் வந்து இந்த படம் தொடங்கப்பட்டு நடந்தது. ஒரு 10 நாள் நினைக்கிறேன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஓப்பனாக பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து எப்படி அந்த ஸ்பாட்டில் நிற்பாங்கள்ல
ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷாலினி நிற்கிறாங்க கேமரா முன்னாடி. அஜித் வந்து நடிக்கணும். அப்போ டேரக்டர் சரண்கிட்ட வந்து அஜித் சொல்லியிருக்காரு, சரண் சார் நீங்கள் இந்த படம் நான் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 50-60 நாள் வேணும்னா தேதி கொடுத்துட்றேன், சீக்கிரமாக நீங்கள் இந்த படத்தை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு சரண் வந்து அப்படி லுக் விட்ருக்காரு, என்ன ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காரு. இல்லை நீங்கள் சீக்கிரமாக அந்த படத்தை முடிக்கலைன்னா நான் அநேகமாக இந்த படத்தில் ஷாலினியை எங்கே லவ் பண்ணிடுவணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து நேரடியாக ஷாலினியும் வந்து ஸ்பாட்டில் இருக்காங்க. யூனிட்டெல்லாம் அங்கங்கேயும் லைட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. ஷாலினி எப்படி ஷாக் ஆகிட்டாங்க. அதாவது அஜித் வந்து அவருடைய லவ்வை வந்து ஷாலினிகிட்ட இப்போ பூவெல்லாம் கொடுத்து சொல்லலை, ஐ லவ் யூலாம் சொல்லலை. இதுதான் அதை வந்து இப்போ கேட்டோன்னே ஷாலினி ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஷாலினிக்கு அஜித் மேலே ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா அஜித் வந்து ஜென்டில்மேன். உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அஜித்துக்கு கவர்ச்சிக்கு மயங்காத பெண்களே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அவர் வந்து இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டார், உங்களை உண்மையில ஆசைப்படல, உன்னை லவ் பண்ணணும்னு ஆசைப்படல, நான் லவ் பண்ணணும் பயமாக இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரப்போஸே பண்ணிட்டார். ரைட். ஆமாம், ஓப்பன் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக படத்தை முடிச்சிருங்க, எங்கே நான் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிடுவணும்னு பயமாக இருக்குது அப்படின்றது வந்து சொல்லிட்டார். ஷாலினி ஷாக் ஆகிட்டாங்க. அந்த படத்தில் தான் வந்து லவ்வே தொடங்குது. அம்பிகா இருக்காங்கல்ல, நடிகை அம்பிகா, பழைய நடிகை, அவங்க வந்து ஒரு பேட்டியில் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ வந்து அஜித் வந்து ஒரு கையை பிடிக்கும் போதோ ஏதோ வளையலோ இதை பட்டு லைட்டாக ரத்தம் வந்திருக்கு கையில், ஷாலினி கையில். அதை வந்து அஜித் வந்து அப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. ஐயோ நான் வந்து கையில் ரத்தம் வந்துருச்சா, ஐயோ சாரி ரத்தமே வந்துருச்சா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அது ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு, கையில் ரத்தம் வந்துருச்சுன்னு. ஏன்னா அவர் லவ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அது லவ் பண்ணுறதை சொல்கிறாததுக்கு முன்னாடி அப்போ அம்பிகா வந்து ஷாலினிகிட்ட கேட்டிருக்காங்க, என்ன ஷாலினி உன் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாரு, ஒரு சின்ன கீரல் விழுந்ததுக்கு ரத்தம் வந்துருச்சா, என்னாச்சு, கட்டு போடலாமா, டாக்டர்கிட்ட போகலாமா, அது இதுன்னு கேட்குறாரு, என்ன லவ்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷாலினிக்கும் அந்த காதல் அஜித் மேலே இருந்திருக்கு, அஜித்துக்கும் அந்த காதல் வந்து ஷாலினி மேலே இருந்திருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் தான் அது வெளியே வந்திருக்கு. அதான் சார், அந்த படத்தை அவங்க லவ் பண்ண விஷயம் கூட ஆக்சுவலி டேரக்டர் சரண்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னு அவர் பேசியிருக்காரு சார். இல்லை, அவர் லவ் பண்ண விஷயத்த சரண்ட்ட சொல்லலாம் கிடையாது. சரண் இருக்கும்போது அது ஓப்பனாகவே ஸ்பாட்லேயே சொல்லிட்டார்ல, அப்புறம் தனியாக எங்கே சொல்கிறது, சரணுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, ஓ மாப்பிள்ளை இப்படி ரூட்டு போடுறாரா அப்படின்னு. மாப்பிள்ளை எப்படி இல்லை, இந்த படத்தில் ஒரு மாப்பிள்ளையாக ரூட்டு போடுறாரோ, மாப்பிள்ளையாக ரூட்டு போடுறாரா அப்படின்னா மாப்பிள்ளையாக ரூட்டு போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமாகி பல நட்சத்திர தம்பதிகள் இருக்காங்க, சூர்யா ஜோதிகா அப்படி இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சூர்யா ஜோதிகாக்கெலாம் சீனியர் அஜித் ஷாலினி இன்றைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த கப்புள்ஸ் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் பாருங்களேன், அது ஒரு லவ்வபிள் கப்புள்ஸாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலி மேலே ஒரு கேர் எடுத்துக்கிறது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவ்வளோ கேர் எடுத்துப்பார். ஷாலினி ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், அந்தளவுக்கு ஒரு கேர் எடுத்துக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நடிகனை தாண்டி ஒரு அன்பை வந்து யதார்த்தமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஜென்டில்மேன், தங்கமான மனுஷன் சொல்லலாம். இந்த படத்தில் தான் ஆக்சுவலி அவங்க அந்த லவ் பண்ணுற விஷயங்கள்லாம் முதல்ல தெரிஞ்சது அப்படின்னா கூட அது ஒரு பாட்டு ஒன்று வரும் சார், உன்னோடு வாழாதான வாழ்க்கை. அது ஆக்சுவலி ரியாலிட்டிக்கு அது பொருந்திருச்சோ இல்லை பிளான் பண்ணி வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கே. சில படங்கள்லாம் அப்படி அமைஞ்சிடும். இப்போ நீங்கள் சூர்யா ஜோதிகாவே எடுத்துக்கங்களேன். ஆரம்பத்தில் அவங்க வந்து பூவெல்லாம் உன் வாசம்னு ஒரு படத்தில் தான் வந்து முதல்ல ஜோடி போட்டு நடித்தாங்க. அந்த டைட்டிலே பாருங்கள், பூவெல்லாம் உன் வாசம். அது ஒரு காதல் படங்களில் நடிக்கும்போது நிறைய பேர் வந்து காதல் வயப்பட்டுருவாங்க. அது அந்த வாலிப வயசில் பல நேரங்களில் பல காதல்கள் சினிமாவில் நடந்திருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்க்கை அந்த பாட்டு, அது 2 பேரும் வந்து அந்த பாட்டில் பார்க்கும்போது அவ்வளோ லவ்லியாக இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது அந்த படத்துலேயும் அப்படி ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் ஒன்றா 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. பாருங்கள், நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, பல வருடங்கள் கடந்தும், 2000 கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், பல வருடங்கள் கடந்து கிட்டத்தட்ட 26 வருடங்கள் கடந்து கூட அந்த காதல் வந்து அஜித்துக்கிட்ட அப்படியே உயிரோடு இருக்குது. ஷாலினியுமே வந்து அஜித் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ, தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டாரு, அவர் வந்து கார் ரேஸ்க்கு போகிறாரு. அவர் கார் ரேஸ்க்கு மனைவி அனுமதிக்காமல் போக முடியுமா? ஷாலினி வந்து அஜித் அதை விருப்பப்படுறாரு, அஜித் அதோட பேஷன்னால். அதுக்கு நம்ம முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. 2 குழந்தைங்க இருக்காங்க, ரொம்ப ஆபத்து. கார் ரேஸ் போகிறதுங்கிறது ரொம்ப ஆபத்து. ஆனாலும் பரவாயில்ல, ஆசை, அவரோட ஆசை அதுதான் முக்கியம் அப்படின்றதுனால அவர் பர்மிஷன் கொடுக்குறாங்க. மனைவி அனுமதித்ததுனால தான் அந்த அஜித்தால் அந்த கார் ரேஸில் கலந்துக்க முடிஞ்சுது. இது அஜித்தே வந்து சில இடங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு காதலனா, அன்பான ஒரு
கணவனாக இன்றைக்கும் இருக்கார். அது அவங்களே சொல்லியிருக்காரு சார். அஜித்தும் அந்த பேட்டிகள்லையும் சொன்னார். அங்கே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுலேயுமே அவங்க ஒய்ஃப்க்கு தேங்க்ஸ் பண்ணார். அவங்க ஒய்ஃபுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டாக, அவர் ஃபேமிலிக்காக தான் நிறைய விஷயங்களையும் விட்டு கொடுத்துட்டு எனக்கு எங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதெல்லாம் ஓகே சார். இப்போ அந்த படத்தில் அமர்கலம் படம் நடந்தது, ஏன்னா இப்போ ரீரிலீஸ் ஆயிருக்குல்ல, அது சார்ந்த இன்னொரு கேள்வி. சரண் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுற சீனை அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ஷாட் எடுத்து வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொன்னார் சார். உண்மையாக பல நேரங்களில் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேரி டெய்ல் படத்தில் வந்து 3 செகண்ட் கிளிப்பிங்ஸ் அவங்க கேட்குறாங்கல்ல, அது வந்து விக்னேஷ் சிவன், நயன்தாரா, அது வந்து படத்தில் உள்ள காட்சி கிடையாது. படத்தை தாண்டி 2 பேரும் காதலர்களாக வந்து பேசிக்கிட்ட ஒரு காட்சி தான் அது வந்து அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பட்டிருக்கு. அதனால தான் வந்து அந்த 3 செகண்ட் காட்சியாக இருந்தாலும் அந்த ஆவணப்படத்தில் பயன்படுத்தணும்னு அவங்க நினச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஹீரோயின் லவ் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நேரடியாக லைவாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கிரியேட்டராக அப்படின்னா சரண் வந்து நல்ல ஃப்ரெண்டு அஜித்துக்கு, ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட அசல்னு ஒரு படம் கொடுத்தாரு சரணுக்கு. இப்போ கூட ஒரு சரணோட ஒரு படம் பண்ணணும்னு அஜித் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு 2 பேரும் நல்ல நண்பர்கள். ஸோ இப்போது அந்த மாதிரி வந்து ஒரு தனியாக ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. என்ன பேசியிருப்பாங்க, காதலர்கள் வந்து அன்றைக்கி காதல் வசனங்கள் பேசியிருப்பாங்க. யதார்த்தமாக பேசினதே காதலாக இருந்திருக்கும், பொங்கி வழிஞ்சிருக்கும் காதல். அதை வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஷூட் பண்ணி அதை வந்து படத்தில் வந்து சரண் வந்து சேர்த்துருக்காரு. இதெல்லாம் வந்து அந்த படத்தில் ஸ்பெஷல். ஆக்சுவலி அதை பார்க்கும்போது சரணுக்கு ஸ்பெஷலோ இல்லையோ, அஜித் சார் பார்த்தாருன்னா அவருக்கே அது ஒரு மூமெண்டம் வந்து கிடைக்காம ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டமாக தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் காட்சிப்படுத்தியிருக்காங்க. நல்ல வேலை சார், அன்றைக்கி அஜித்னால அமைதியாக விட்டார். இன்றைக்கி அஜித் வச்சுங்க வீடியோ எடுத்து எவ்வளோ அழகா. ஆக்சுவலி இந்த நேற்று ஓட் பூத்தில் வீடியோ எடுத்தார் பார்த்தீங்களா, அஜித் சார் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போய் கேஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் சும்மா ஜாலிக்காக ஃபண்ணுக்காக போட்டிருந்தாங்க. எனிவேஸ் இந்த படத்துக்கே வர சார், திருப்பி சரண் அவர்கள் சொன்னபோது அஜித் சார் ஏன் கலைச்சிட்டாரு, கட்சி ஆரம்பிக்கலை, அரசியலுக்கு வரல, ஏன் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாருன்னு சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை பொருத்தி பார்க்கும்போது அதுதான் உண்மையான காரணமாகவும் இருக்குமோ. இப்போ இன்றைக்கி அந்த விஷயம் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார், பார்த்தீங்களா? அதாவது இது வந்து எப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த ரசிகர்கள் அப்படின்னும்போது அஜித் சாரும் ரசிகர் மன்றம்லாம் வச்சுருந்தார். ஆனால் அந்த ரசிகர்கள் வந்து அந்த நடிகருக்காண்டி, அஜித்துக்காண்டி பார்த்திங்கன்னா அவங்க படுற அந்த மெனக்கடல் இருக்குது பார்த்திங்களா. அதாவது வந்து பூ போடுறது, பேனருக்கு கட்டவுருக்கு ஏறி மாலை போடுறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது வந்து எந்த நடிகனுமே இப்படி சொல்ல மாட்டான். உண்மையாலுமே பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வர காலகட்டம், அஜித் வந்து இன்றைக்கி வளர்ந்ததுக்கப்புறம் வந்து ரசிகர் மன்றத்தை கலைக்கல, வளர்ந்து வர காலகட்டத்தில் அப்போ தான் ரசிகர் மன்றமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ தான் வந்து ரசிகர்கள்னு வந்து அஜித்துக்கு வந்து கூட்டமாக வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே வந்து அஜித் வந்து இதை வந்து கலைச்சிட்டார். காரணம் என்னென்னா, தேட்டரில் நிறையா நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு என்னன்னு தெரில, இந்த ஒரே நேரத்தில் இந்த மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, சொன்னேன்ல அஜித் படம் விஜய் படம்லாம் ஒன்றா ரிலீஸ் ஆகுன்னு, அப்போவே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே போட்டி வரும், தள்ளுமுள் நடக்கும். நான் வந்து ரஜினி கமல் படங்களுக்கு பார்த்துருக்கேன். ரஜினி படம் கமல் படம் ஒன்றா வரும், சில நேரங்களில் தீபாவளி இல்லை ஒரே நாளில் வரும். அப்படி வரும்போது ஒரே தேட்டராக இருக்கும், பயங்கரமான சில அடிதடிகள், ஒருத்தருக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளுகள் இருக்கும். அது அந்த காலகட்டத்திலே இருந்துச்சு, அஜித் காலகட்டத்திலே இருந்துச்சு. ஸோ அது பார்க்குற அஜித்துக்கு வந்து இது வேண்டாம், இது எதுக்கு ரசிகர்கள் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு நடிகன், நம்ம நடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்குகிறோம், அதுக்கு மேலே ரசிகர்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து அஜித் தப்பே வந்துட்டார். அதாவது இதெல்லாம் எப்படின்னா, ஒரு முதிர்ந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதனால் மட்டுமே எடுக்க முடிகிற ஒரு முடிவு. அது அந்த வயசுலேயே, கிட்டத்தட்ட ஒரு இளம் வயசுலேயே, அப்போ தான் வளர்ந்து வர காலகட்டத்திலே அப்படி ஒரு முடிவு அஜித் எடுத்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, ரசிகருக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, தள்ளுமுள்ளு பண்ணி தேவையில்லாத தொந்தரவுகள் வருது, அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறதுனால தான் அதை வேணான்னு தவிர்த்துட்டார். ஆக்சுவலி அவர் அப்பயே கரெக்டாக முடிவு பண்ணியிருக்காரு சார். இந்த போஸ்டிங்குள்ளே சண்டை, இப்போ யார் தலைவர் யார் செயலன்னு சண்டை, அவங்களுக்குள்ளே இது ஒரு பிரிவினை ஏற்படுத்து, தேவையில்லாமல் நமக்காக அடிச்சுக்கிறாங்களேங்கும்போது இந்த மன்றத்தையே கலைச்சிடலாங்கிற ஒரு முடிவை தான் எடுத்துருக்கிறாரு. ஸோ அதை தான் இப்போ சமீபத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எனிவேஸ் அஜித் சார் அவர் ரொம்ப ஹம்புளாக அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. அதுக்கு உதாரண பார்த்திபன் அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சார். கிட்ட அஜித் சார் அவர் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த கூட்டத்தை ட்ரிகர் பண்ணுற மாதிரி, அந்த கூட்டத்தை தனக்காக பயன்படுத்துகிற மாதிரி எதையுமே பண்ண மாட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருந்தார். அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. சொல்லுங்கள் சார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அஜித் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாருன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பார்த்திங்களா, கட்டி பிடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தை சொல்லி கட்டி பிடிப்பாராம், மச்சான் டேய் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி. அது
எதாக இருந்தாலும் வந்து யதார்த்தமாக எல்லாரும் நம்ம அப்படி தானே இருக்கோம், அந்த மாதிரி யதார்த்தமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான ஒரு கேரக்டர். அஜித்தை பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு பதிவு பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னா டக்குன்னு வந்து அஜித் வந்து கண் கலங்கிடுவாராம். அப்படி மூவ் ஆகி கண் கலங்கிடுவார் போல். ஒரு தடவை கோவம் வந்தாலும் அஜித்துக்கு பயங்கரமாக வரும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவருக்கு டச்சப் பண்ணுவாங்கல்ல, அந்த ஏதோ ஒரு படப்பிடிப்பில் டச்சப் பண்ணுற பையன் ரொம்ப நாளாக இருக்கார். அந்த பையன் வந்து லேட்டாக வந்திருக்காரு அஜித்துக்கு உடைய படத்துக்கு ஆரம்ப காலத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அஜித் வந்து கோவம் வந்துருச்சு. என்னடா ஏன் என்ன டயத்துக்கு வர வேண்டியது தானே, ஷூட்டிங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ கோவத்தில் பேசியிருக்காரு. அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான், இல்லைண்ணா பஸ்ஸு பிடிச்சி லேட்டாக ஆயிடுச்சுண்ணா, பஸ் இல்லைண்ணா, வராமல் போச்சுண்ணா, மிஸ் பண்ணிட்டேண்ணா அப்படி இப்படின்னு இருக்கான். உடனே அப்படியே மௌனமானவர் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு டச்சப்பாக பண்ணியிருக்கான் அந்த பையன். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி 4 மணி லஞ்சுக்கு அப்புறம் புது பைக் வந்து நின்றுருக்கு, ஒரு யமஹா பைக் வந்து நின்றுருக்கு. அது அந்த பையனை கூப்பிட்டு, இந்தாடா லேட்டாலாம் நீ வரக்கூடாது, இந்த பைக்கு அப்படின்னு வந்து சாவியை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி முருகதாஸுக்கு வந்து முதல்ல கார் வாங்கி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது, ஃபோட்டோஸ் எடுத்து அப்புக்குட்டி இருக்கார்ல அவருக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அஜித்துக்கு வந்து அவர் அது பிரியாணி சமைக்கிறது. ஸோ அஜித் அப்படின்னாலே அது அல்டிமேட் தான். அந்த அல்டிமேட் ஸ்டார்னு சொல்கிறது தகுதியான ஆள் தான். ஆனால் ஸ்டார் அப்படின்றத சொல்ல வேணாங்கிறது அவருடைய விருப்பம். அது அவர் சொல்ல வேணாம்னு சொல்லி அவர் சொன்னாலும் அவரை நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு தொடர்ந்து உங்கள் ஃபேன்ஸை அட்ராசிட்டி பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் சார். எனிவேஸ் அமர்கலம் படம் ரீலீஸ் ஆகும்போது அந்த படத்தை பார்க்கும்போது அன்றைய அஜித்தோட அந்த விண்டேஜ் அஜித்தை, அவர் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள், அப்போ எப்படி சினிமா இருந்தது கிரேஸ், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய வேறுபாடுகள்லாம் உணர முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அதை தான் மேபி தேட்டரில் போய் பார்த்தா அந்த ஒரு மூமெண்டம் ஒரு ஃபீல் கிடைக்கும், போய் அங்கேயே பார்ப்போம் சார். இந்த படம் குறித்து அன்னைக்கு தெரியாத பல தகவல்களை எல்லாரும் இப்போ சொல்லி கக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன நடந்ததுங்கிறத பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.